ஜி தமிழ் தொலைக்காட்சி நடத்தும் சரிகமபா சீனியர் சீசன் 5 நிகழ்ச்சியின் இவ்வாறு சுற்று இன்று நிறைவடைந்துள்ள நிலையில் முதலாவது இறுதிப் போட்டியாளராக சுசாந்திகா தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதில் இலங்கையை சேர்ந்த பாடகர் சபீசன் அல்லது பெங்களூரை சேர்ந்த சிவானி ஆகிய இருவரில் ஒருவர் தெரிவு செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சுசாந்திகா நடுவர்களால் இவ்வாறு தெரிவு செய்யப்பட்டுள்ளார். குறித்த பாடல் போட்டியின் இறுதிச் சுற்றுக்கு முன்னரான டிக்கெட் டு ஃபினாலே இவ்வாரம் ஆரம்பமாகிய நிலையில் இதற்கென்று 5 போட்டியாளர்கள் இறுதிச் சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இதன் முதலாவது போட்டி இவ்வார சுற்றில் நடைபெற்று இறுதிப் போட்டியாளர்களான ஐவரில் யார் என்ற நிலையிலேயே சுசாந்திகா என்று தெரிவு செய்யப்பட்டார். சுசாந்திகா இவ்வாரம் லிங்கா திரைப்படத்தில் இடம்பெற்ற நீதிமோகன், மனோ ஆகியோர் பாடிய மோனா மோனா என்கின்ற பாடலை பாடினார். பாடகி நீதிமோகன் போலவே அடித்தொண்டையால் கத்தி பாடியதற்காக சுசாந்திகா அரங்கத்திலிருந்து அனைவராலும் கைதட்டி ஆரவாரத்துடன் உற்சாகப்படுத்தப்பட்டார். அதேபோல் நடுவர்களும் அவரது அந்த திறமையினை கண்டு மெய்சிலிருத்த போய் சுசாந்திகாவை வெகுவாக பாராட்டினார்கள். இந்த வாரத்திற்கான டிக்கெட் டு ஃபினாலே சுற்றுக்கான ப்ரோமோவிலும் சுசாந்திகாவின் பாடலே இடம்பெற்ற நிலையில் அனைவரது எதிர்பார்ப்பும் சுசாந்திகா என்று கூறப்பட்டது. அதன்படி இன்று முதலாவது இறுதிப் போட்டியாளராக சுசாந்திகா தெரிவு செய்யப்பட்டார். இதேவேளை இலங்கையிலிருந்து சென்று சரிகமபாவில் பாடும் சபீசன் இவ்வார சுற்றுக்காக டியூயட் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா பாடி பெரும் புகழ் பெற்ற பாடலான அஞ்சலி அஞ்சலி என்ற பாடலை மிகவும் சிறப்பாக பாடினார். சபீசன் பாடிய போது அரங்கத்திலிருந்து சக போட்டியாளர்கள், ஜூரிகள், போட்டியாளர்களின் குடும்ப உறவினர்கள் அனைவரும் மெய்மறந்து ரசித்துக் கொண்டிருந்ததை காண முடிந்தது. அது மட்டுமின்றி நடுவர்களும் தம்மை மறந்து சபீசனின் பாடலை ரசித்தனர். குறிப்பாக பாடகர் விஜய் பிரகாஷ், பாடகர் ஸ்ரீனிவாஸ் ஆகியோர் சபீசனின் பாடலால் மிரண்டு போய் காணப்பட்டதுடன் சபீசனை வெகுவாக பாராட்டியும் உள்ளனர். இதனிடையே மற்றொரு போட்டியாளரான சிவானியும் கால்முளைத்த பூவே என்ற பாடலை சிறப்பாக பாடி பெரும் வரவேற்பை பெற்றார். இந்த நிலையில் தான் சுசாந்திகா முதலாவது இறுதிப் போட்டியாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை, சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.